Praise be to God. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் சாட்சிகளை கேட்டு பலப்படவும் கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே. என்னை மீட்டவரே, என் மீட்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமது அன்புள்ள ஆண்டவர் நான் பழி வாங்குவேன் என்று சொல்வது நமக்கு சற்று ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது அல்லவா? சிலுவையில் தொங்கும் போதும் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னவர் ஏன் இப்படி பழி வாங்க நினைக்கிறார்? யாரை பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார்? சற்று யோசிக்கலாமே. நமது வாழ்வில் அநேக நேரங்களில் சிலர் மறைமுகமாக நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இது நமக்கு புரியாது, நம்மால் அறியவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் இதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருப்பார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை முதலில் மட்டாக தண்டித்து உணர்த்தியும் பார்ப்பார். அப்படியும் அவர்கள் உணர்வடையாமல் மறைவான துரோக செயல்களில் ஈடுபட்டு நமக்கு விரோதமாக காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்களே. ஆனால் அந்த நபர்களை ஆண்டவர் பழி வாங்காமல் இருப்பாரா? அந்த நேரங்களிலே நமக்கு தெரியாமல் அவர் அந்த பழி வாங்குகிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார். எந்த விதத்திலும் நாம் ஒருவருக்கும் விரோதமாக எழும்பி செயல்பட்டு நமது ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டுப்போகாதபடி நம்மை காத்து நமக்காக அவர் வழக்காடி முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக என் வாழ்விலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியாக சொல்லி உங்களை பலப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சிறு வயதிலிருந்தே படிக்கிறதும் பாடுகிறதும் எனக்கு மிகப்பெரியமான காரியம்.
சின்ன வயதிலிருந்தே பள்ளிக்கூட படிப்பில் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த தேவனுடைய கிருபையினாலே, அப்பொழுது ஆண்டவருடைய கிருபை என்று அறியாமல் என்னுடைய புத்திசாலித்தனம் என்று நினைத்து நான் நல்லா படிச்சுக்கிட்டு வந்து கொண்டிருந்த வேளையிலே 9ஆம் வகுப்பு வந்த வேளையிலே 9ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் 11ஆம் வகுப்பிலும் அடுத்து ப்ரீ யூனிவர்சிட்டி, அடுத்து என்னுடைய டிகிரி, இப்படி ஒவ்வொரு அதாவது அந்த வருஷத்தினுடைய முடிவின் நாட்களிலே அந்த எக்ஸாம் நேரங்களிலே ஃபைனல் டேர்ம் வருகின்ற வேளையிலெல்லாம் நான் மிகவும் சிக்காயிடுவேன். படுத்த படுக்கை ஆகிவிடுவேன். என்னுடைய வலது காலினுடைய தொடைப்பகுதியிலே கடுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி தொடர்ந்து ஒவ்வொரு ஏப்ரல் மாதம் மே மாதம் முடிகிற வரையிலே காணப்படும். என்னால் எழுந்து நிற்க முடியாது, படிக்க முடியாது, கஷ்டப்படுவேன். ஆனாலும் ஒவ்வொரு வருடமாக நல்ல மதிப்பெண்ணோடு நான் பாஸ் பண்ணி கொண்டே இருந்தேன். இது எனக்கு புரியாமலே இருந்தது. கடைசியாக என்னுடைய பிகாம் டிகிரியிலும் இப்படி ஏற்பட்டு அந்த வருடம் பரீட்சை எழுத முடியாமல் போய் செப்டம்பர் மாதம் நான் பரீட்சை எழுதி முடித்த பிற்பாடு நான் நினைத்த நாட்களோடு ஏன் இப்படி ஒவ்வொரு ஃபைனல் டேர்ம்ல நான் இந்த மாதிரி சிக்காகி விடுகிறோம் என்று எனக்கு புரிகிறது. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இது என்ன நடக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் சொன்ன பிரகாரமாய் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. பிற்பாடு தேவ கிருபையினாலே விக்கிரகாரனிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய கிருபையினாலே நான் ஊழியக்காரனாய் மாறின பிற்பாடு ஒரு நாள் இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவரையே ஞாபகப்படுத்தினார். அப்ப நான் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே, இது யார் எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களில் யாராவது ஈடுபடுகிறார்களா? ஏன்னா இப்ப ஊழியத்தின் பாதையிலே அநேக பிள்ளைகள் படிக்க முடியாமல் கொண்டு வந்து என்னிடத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் இவங்களுக்கு விரோதமாக சில மந்திரவாதங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னை கர்த்தர் அந்த நாளிலே உபயோகப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு அந்த மந்திரவாத காரியங்களை அழித்து அவர்கள் மறுபடியும் நல்லா படிக்க கர்த்தர் உதவி செய்த போது எனக்கு என்னுடைய பழைய ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப ஆண்டவரத்தை கேட்ட, ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு கூட சின்ன வயசுல எப்படி யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? ஏன்னா நான் நல்லா படிப்பேன். ஆனா என்னை பார்த்து யார் பொறாமைப்பட்டிருக்க முடியும்? இது என்னென்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பெரியமார்களே, ஊழியத்திலே வந்த பிற்பாடு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னன்னு பார்த்தா ஒருத்தருடைய பெயரை சொல்லி அவங்க ரொம்ப சுகவீனமா இருக்கிறாங்க. அவங்களுடைய வலது கால் செயல் இழந்து விட்டது. அந்த கால் முழுவதுமா ஏதோ ஒரு அரிப்பு ஏற்பட்டு பூச்சி பிடிச்சி கடைசி இந்த புழுவா அவங்க கால் இருந்து கொட்டி கொண்டிருக்கிறது. உன்னை ஜபம் பண்ண வர சொன்னாங்கப்பா அப்படின்னு. அது யார் என்று பார்க்கும்பொழுது நாங்கள் சின்ன வயதில் இருந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்தவர்களும் ஒருத்தருடைய மரணப்படுக்கை என்பது தெரிய வந்தது. நான் யாரோ சிக்கா இருக்காங்க சொல்லிட்டு சரி யாருன்னு போய் பார்த்தா எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சகோதரி எங்க படுக்கை இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்த உடனே என் கையை பிடிச்சிட்டு எனக்காக ஜெபம் பண்ண மகனே அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க. அவங்கள நான் சின்ன வயசுல இருந்து அக்கான்னு கூட நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு என்னன்னு தெரியாம நின்று அந்த இடத்துல அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க, என்ன சின்ன வயதுல இருந்து கூட வளர்ந்ததுனால அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து முடிச்ச உடனே அவங்க என்னுடைய 2 கையை பிடிச்சிட்டு, ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டா இருப்பா, கடைசியில் நீ வந்து ஜெபம் பண்ணிட்ட, இப்ப நான் நிம்மதியா போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல அவங்க சொன்ன காரியம் என்னது செஞ்சு முடிச்சுட்டாரு, என்ன நிம்மதியா போயிடுவேன். சரிங்கக்கா நான் வரேன்னு சொல்லி நான் வந்துவிட்டேன். நான் அந்த பிற்பாடு ஒரு 2-3 நாட்கள் இதை இறந்து போனாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரியாம நீ படித்தது எல்லாவற்றிலும் முதன்மையாக வந்ததினாலே காரண காரியம் இல்லாமல் உன்னை பகைத்து உனக்கு விரோதமாய் ஒவ்வொரு ஆண்டினுடைய முடிவிலும் அந்த ஃபைனல் டேர்ம்ல நீ எக்ஸாம் எழுத முடியாதபடி பிரச்சனை பண்ணி உனக்காக கிரியை செஞ்சவங்க இவங்க தான். அதனால உன் கால்களில் எப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீ எப்படி படுக்கையில் விழுந்து கஷ்டப்பட்டாயோ அதன் நிமித்தமாக இப்பொழுது நான் பழி வாங்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது இந்த வசனத்தை இன்றைக்கு நான் நினைவு கூர்ந்ததை போல அன்றைக்கு நினைவு கூர்ந்தேன். ஓ, பழி வாங்குதல் எனக்குரிய நானே பதில் செய்வேன். சில நேரங்களில் எனக்கு அருமையானவர்களே, நம்ம யார் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க, நம்மகிட்ட நல்லா சிரிச்சு பேசுவாங்க, நல்லபடியா நம்ம பண்ற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனா பின்னால நமக்கு குழி தோண்டி கொண்டிருப்பார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. இன்னைக்கு நாம் ஜெபிப்போம். யாரா இருந்தாலும் நாம் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக பழி வாங்குவதும் நமக்காக காரியத்தை செய்து முடிப்பதும் அவருடைய வேலையா இருக்கிறதுனாலே நம் நிம்மதியாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு கெட்டு போகாமல் நாம் எல்லாருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் காரியத்தை செய்யட்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அறியாமல் எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை கர்த்ததாமே நீர் கர்த்தாவே பழி வாங்குகிற தேவனாய் நிற்கிறதற்காய் அப்பாவுமே நாங்கள் இந்த வேளையிலே கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, என் தேவன் தாமே ராஜா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீர் இருக்கிற தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு எந்த விதத்திலும் கெட்டு போகாதபடி
கர்த்ததாமே எங்களுக்காக நாங்கள் எந்த காரியத்தையும் செய்து விடாதபடி எங்களுக்காக காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் யாரையும் பகைக்காமல் எங்களுடைய கடைசி மூச்சு பரியந்தம் எல்லோரோடும் அன்பாக இருந்து எல்லோருக்காகவும் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.